சொல்லுங்க. ஆண்டவர் அதாவது மனுஷன் வந்து உங்களை தடுப்பான், இது பண்ணாதீங்க, வேணாம், சாகாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உன் மனசே டக்குன்னு மாறிடும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணா மாறி போயிடும். இதுதான் ஆண்டவர் உங்க மனசுல கிரியை செய்யற தவிர ஆண்டவர் ஓடி வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாரு. காப்பாற்ற மாட்டாருன்னா உங்களுக்கு புரியலையா? டைரக்டா வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாரு. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்லுவார். அப்படிதான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபை நம்ம நம்பணும். ஓகேவா? சாட்சி சொல்லும் போது இருக்கிற உண்மையை நம்ம சொல்லணும். என் வீட்டுல இது நடந்தது, இப்படி நடந்தது. இப்ப நான் இதை போடுறேன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் நான் திடீர்னு எனக்கு ஒரு உயிர் வந்துச்சுன்னா அதை பத்தி நான் சொல்லுவேன். ஒரு லைஃப்ல வந்து நான் வந்து இப்படி வீடியோ போட்டிருந்தாங்க, நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், சாக்கடையில இருந்தேன், ஆண்டவர் அங்கேயே என்ன தூக்குனாரு அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த சாட்சி இருக்கணும். அதுக்காக தான் சில விஷயங்கள் பதிவிடுறோம். சில பேருக்கு அது புரியாது. அதை புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு சூழ்நிலை அமையல, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கும் அமையும். ஒரு நாள் அவங்களுக்கு அந்த சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் அவன் உணர்த்துவார். நீங்க ஒரு வாட்டி அவங்க போய் இப்படி பேசுனீங்க, ஞாபகம் இருக்குதா உனக்கு அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்துவார். ஏன் நீ அப்ப பேசும்போது உனக்கு அது தெரியல, ஏன்னா உனக்கு அது தெரியல, இப்போ உனக்கு அது தெரியுது. பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்டெப் வரும். வெறும் வயசு மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி கொடுத்துறோம்னா அது பொய். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 60 வயசு இருக்கிறவங்களுக்கு நிறைய மெச்சூரிட்டி கிடையாது. வளர்ற விதம் இருக்குது. சில பேருக்கு மெச்சூரிட்டி பிறக்கும் போதே இருக்குது. இப்போ எங்க வீட்டில் இருக்கிற பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா தொடர்பு எடுத்து போயிருக்கிறான் 1 வயசுல. சரிங்களா? சில பாப்பா தொடர்பத்தை பார்த்தா ஓடிடும், சில பாப்பா கிட்டே போகாது, பயப்படும். இவன் ஒரு மாதிரி இருக்கிறான். நான் இவனை பெருமையா சொல்றதுக்காக சொல்லல, குப்பையெல்லாம் எடுத்து போய் குப்பை தொட்டியில போடுறான். இதை பெருமைக்காக சொல்லல. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, சில பேருக்கு அந்த மெச்சூரிட்டி இயற்கையே இருக்குது. இப்ப எனக்குலாம் அப்படி இருந்திருக்காது. எங்க பாஸ்டர் டிவில பார்த்தாலே அவன் என்ன பண்ணுவானா, பிரேயர் போச்சுன்னா அல்லேலூயா சொல்லிட்டு கை தூக்குறான். இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குது? அவர் நம்ம பாஸ்டர்னு தெரியுது இல்ல அவனுக்கு. பிளஸ் வந்து நம்ம வீட்டுல நடக்கிறத அவன் பாக்குறான். வீட்டுல அவங்க எப்ப பார்த்தாலும் பிரிங்க இருப்பாங்க தொடர்பு வச்சுட்டு, அதை பாக்குறான். அவங்க தொடர்பு எங்க வைக்கிறாங்கன்னு தெரியுது, போய் எடுக்கிறான். கிச்சன் போயிட்டு அவன் போய் சண்டை போடுறான். அது குடு இது குடுன்னு சொல்லி சண்டை போடுறான். அவங்க ஆயாக்கு மட்டும் போயிட மாட்டான். நாங்க திட்டினா பயந்துட்டு ஓடி ஒழிஞ்சுப்பான், அம்மாண்ட ஓடி போயிடுவான். அவங்க ஆயா மட்டும் திட்டினாங்கன்னா சண்டைக்கு போவான், அடிச்சு சண்டைக்கு போறான். இதெல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து இயற்கையா இருக்கிறது. அது வந்து ஆண்டரே கொடுத்துடுறாரு. இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். எங்க அம்மா கிட்ட நானும் ஜோசப் சண்டை போடுறோம்ல, அது பாக்குது, அதே மாதிரி அது கத்துது. தைரியமா இருக்கிறான். இப்ப எங்களை பார்த்தா ஓடி போயிடுவான். குளோரி திட்டுச்சுன்னா ஓடிடுவான். அவங்க அம்மா திட்டாட ஓடிடுவான். அவங்க அப்பா அடிச்சானா நம்ம கிட்ட ஓடி வந்துடுவான். ஆனா ஆயா மட்டும் அடிச்சானா சண்டைக்கு போவான். அதை எடுத்து சண்டைக்கு போவான், தள்ளிட்டு போவான். அது மாதிரி இதெல்லாம் வந்து இயற்கையா நம்மளுக்கு அமையறதுதான். குட் ஆஃப்டர்நூன். நான் வந்து இன்னைக்கு கிளாஸ்க்கு போகல. எனக்கு ரொம்ப உடம்பு சரியாம இருக்கு. 3:30 மணி ஆயிடுச்சு. அதனால போகவும் இல்லை. இப்பதான் நானும் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகணும்னா சுத்தமா முடியல. சாம் வந்து வேலைக்கு இப்ப கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போயிட்டு வருவாங்க. நிறைய பேர் சொல்றாங்க 500 ரூபாய் கம்பெனிக்கு போனாலே 500 ரூபாய் கிடைக்கும் சொல்றாங்க சென்னையில. அப்படியாங்க? கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப ப்ரெஷரா இருக்குங்க வேலை. இந்த வேலை வந்து ப்ரெஷர் கிடையாது. நாங்களே ராஜா, நாங்களே மந்திரி. அழகும். ஆமா, வந்து என்ன பண்றாங்கன்னா நிம்மதியா இருக்கிறதுக்கு பாருங்க. நல்ல எண்ணம் தான், இல்லைன்னு சொல்ல. உண்மையா சொல்ல, ஒரு இடத்துக்கு வேலைக்கு பண்ணு வச்சுங்க, நம்ம இப்படி வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருப்போம். இப்படியே இருந்து இப்படியே செத்து போயிடும். உண்மையா சொல்றேன் பாருங்களா, நம்ம முன்னுக்கு வரணும்னா நம்ம நிறைய கஷ்டங்கள் படணும். அதை நான் சொந்தமா பண்ணணும். இப்ப கஷ்டமா தான் இருக்கும். இது நிரந்தரம் இல்லை. எனக்கு அதுதான் இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவங்களுக்கு புரியல தான் எனக்கு அர்த்தம். நிரந்தரம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இன்னைக்கு நீ கோடீஸ்வரன் வந்தா நாளைக்கு இறங்கி வந்துடுவேன். நான் கீழே இருக்கிறேன், நாளைக்கு மேல போவேன். நாங்க கஷ்டப்படுறோம்ட்டு எத்தனை பேர் எங்களை ஒதுக்கி வச்சுக்காங்க தெரியுமாங்க? கேவலம் ஒரு பணத்துக்கு நான் ஃபீல் பண்ணிட்டு கேவலம் ஒரு பணத்துக்காக ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதாவது எங்க வீடு நல்லா இருக்கும் போதெல்லாம் எங்களை தேடி வந்தவங்க எல்லாம் இப்ப வரல எங்களை தேடி. ஆமா, அப்படியும் ஒரு நிலைமை இருக்கு. அக்கா தான் வரேன்னு சொல்லிட்டு வர முடியாம ஆகியாச்சு. ஏன்னா வீட்டு நிலைமை அப்படி இருக்குது. அதனால ஒன்றும் பண்ண முடியல. ஆனா தேவைக்காக யூஸ் பண்ணவங்க எல்லாம் பயங்கர பேர், நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போதைக்கு எங்க மைண்டு எங்களை விட்டா போதும், நிம்மதியா நாங்க வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. உங்க செல்ல இந்த வீடியோ எல்லாம் இதுல ஏத்திட்டீங்களாங்க? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இங்க இன்னைக்கு ஃபுல்லா செமையா காத்தடிக்குது. நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியல நமக்கு. தம்பியும் இந்த வண்டி தான் ஓட்டுறான். என்னங்க, இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வர போக வேண்டியது. அப்படியாங்க? தரேன் இருங்க. ஆனா உங்களுடைய பின்னாடி பேக்ரவுண்ட் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமாங்க? இதை பார்த்து நல்லா இருக்குது. நல்லா இல்ல. சரிங்களா?
உண்மையா இருக்கு, உண்மையா சொல்றேன். அதெல்லாம் விளையாட்டுக்கு, அதாவது உங்களை ஏமாத்தணும் அப்படிலாம் சொல்ல, உண்மையா சொல்றேன். நீங்க பாக்குற எதுவுமே உண்மை இல்லை. ஓகே, எந்த சேனலுமே சொல்றேன், எந்த சேனல்லுமே நீங்க பாக்குற எதுவுமே உண்மை கிடையாது. யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இவங்க இப்படி ஆயிட்டாங்களே நீங்க இப்படி ஆயிடுங்க அப்படிலாம் பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்து முட்டாள்தனம். ஓகேங்களா? யூடியூப்ல இல்லாதவங்க எவ்வளோ பேர் லைஃப்பை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இதை வெளிப்படுத்தி காட்டணும் அப்படி அவசியம் இல்லை. சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக சிலது அமையுது, சில பேருக்கு அமையல. அமையாதவங்க வந்து சொல்லும் போது எதுக்கு நீங்கள் வந்து சொல்லணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். சாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ண முடியல. ஏன்னா திடீர்னு நம்ம அண்ணா எங்கேயாவது இருந்து வந்துடுறாரோ எனக்கு பயமாக ஆயிடுச்சு. அதனால சாம் இருக்கும்போது தான் நான் அப்படியே க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எலியை கண்டுபிடிக்கிறதெல்லாம் நான் தான் கண்டுபிடிப்பாங்க, அடிக்க மாட்டாங்க. சாம் எலி இதுக்கு பிடிக்க எவ்வளோ தைரியம் வேணும்ட்டாரு சாம் வேற. எலி பிடிக்க தைரியம் வேணும், சும்மா பிடிச்சிருவேன். பார்த்தாலே பயம் வந்துடும் சில பேருக்கு. நல்லா தான் இருந்தது இது. இந்த வாட்டி கிறிஸ்மஸுக்கு டெக்கரேஷன் பண்ணுவேன்னா கேட்டிங்கன்னா பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏன்னா ஃபுல்லாக ஆஃப் ஆகிட்டேன். நான் பண்ணுறதா தான் நான் அப்போவே போட்டிருப்பேன்ல, நவம்பரே போட்டிருப்பேன். எங்களை புரிஞ்சு எங்களை ரெகுலராக பார்க்குற தங்கச்சி கிருத்திகா அவங்கெல்லாம் அக்கா எபிசோடு வீடியோ போடலையான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் கிறிஸ்மஸ்னாலே ரொம்ப ஒரு அலப்பறை பண்ணிட்டு திரும்பி. ஆனால் லாஸ்ட்டாக அந்த வீடியோ எபிசோடே முடிக்க மாட்டேன். போன வருஷமும் பண்ணலை, இந்த வருஷமும் பண்ணலை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மாமியார் மருமகள் ஜெயந்தி வந்து அப்போ எனக்கு கால் பண்ணி கேட்கும்போது என்ன 30ஓட நின்றுச்சு எபிசோடு கேட்டாங்க. அப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. 30 போட்டப்பா, 45 கிட்ட கூட வந்துட்டேன். அப்புறம் செக் பண்ணி பார்த்தா தெரியும். செக் பண்றோம். நீங்க பழைய வீடியோலாம் இருக்கும் போய் பாருங்க. சரி, காட்டு வீடியோ எடுத்துட்டு போறேன். கொடுங்க. இல்லக்கா வாங்கி கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டு தானே இருந்தேன். இந்த எங்கள் அம்மாவுக்கு மாதுளப்பழ ஜூஸு ஆப்பிள் எல்லாமே வேணுமா. எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? போகும்போது காசு தர மாட்டாங்க வாங்கிட்டு வர்றதுக்கு. இப்போ வந்து நான் வாங்கி தரலன்னு எங்கள் அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எங்கள் அம்மாவுக்கு அவங்க பிரச்சனை. பேரிச்சப்பழம், பாதாம், முந்திரி எல்லாமே வாங்கி கொடுத்துட்டா சாப்பிட்றாங்கன்னு இன்னும் தெரிலங்க. இதுக்கு மேலே என்னங்க பண்ணுறது? ஏஞ்சல் அக்கா வேற ஸ்பான்சர் பண்ணாங்க இவங்களுக்கு. மாதம் 500 ரூபா கொடுத்து சப்ஸ்கிரைபர் அக்கா எங்கள் அம்மாவுக்கு கொடுக்க சொன்னாங்க. பொருளை வாங்கி கொடுக்க சொன்னாங்க. நானும் வாங்கி கொடுத்தேன். ஆனால் அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. சாம் வேலை கிளம்பிட்டாரு. பாய். என்னங்க நீங்களும் அழுக்கு சட்டையை போட்டு அழுக்கு சட்டையில் வெளில போகும்போது மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பாய். 1000 ரூபாய் எடுத்துகிட்டு வாங்க. 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? இன்ஜின் ஆயில் மாற்றல இன்னும். ஏன் இன்ஜின் ஆயில் மாற்றல? மாத்திரீங்களா? தரவாங்க காசு. மாத்திரீங்களா இப்போ? நாளைக்கா? நாளைக்கு மழை வந்தா இன்னைக்கே இப்படி புயல் மையம் கொண்டு இருக்கா. காசு கொடு, ஆப்பிள் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. கொடு, ஆப்பிளுக்கு வாங்க. ஆமா, எல்லா இடத்துலயுமே சீட்டிங் தான், சாப்பாடு ஃபுட் எல்லாம். கரண்ட் வேற இல்ல. சரி பாய். கரண்ட் கட் ஆயிடுச்சு. என்ன கிளவி ரொம்ப பேசிட்டு இருக்க. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் என்ன பண்றது? சும்மா இவங்க உடம்ப பாத்துக்க மாட்டாங்க. உயிரோட இருக்க நம்மளையும் சாவடிச்சிருவாங்க. எங்க அம்மா எதுவுமே வாங்கி கொடுத்தவா சாப்பிட மாட்டாங்க. முட்டை இருக்கும் சாப்பிட மாட்டாங்க, பால் இருக்கும் வாங்கி குடிக்க மாட்டாங்க. கரண்ட் போயிடுச்சு. எல்லாம் வலிக்கும். என்ன உனக்கு என்ன இந்த வாட்டி 6000 ரூபாய் கொடுக்க போறாங்க, ஜாலியா வாங்கிப்ப. கவர்மெண்ட் லெவல்ல வந்து என்ன சொன்னாங்கம்மா நியூஸ்ல? வர சான்ஸ் இல்ல. 30ஆம் தேதி கனமழை இருக்கு. 31ல மிக கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காற்று கரை காற்று வீசுமா, அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. புயல்லாம் கரையை கடந்து கரைக்கால் போய் கடக்குதான் புயல். ஆனா காற்று இருக்கும், கரை காற்றுலாம் இருக்கும். கரை காற்றுனா இப்ப வீசுதுல, அதுதான் புயல் வலுவில் இருந்துச்சு. நல்லது. ஆனா மழை இருக்கு.
2 நாளைக்கு மழை பெஞ்சாதான் தண்ணி இருக்கும். அக்டோபர்ல இருந்து பெய்யுதுல நமக்கு. அவரே சொன்னாங்க அக்டோபர்ல இருந்து பெய்ஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தே பெய்யுது. எப்போ அடிக்கடி மழை வந்துட்டு. மழைதாமா அது வயல் சைடு தான் ரொம்ப பாதிக்கப்பட்டு கிடக்குறாங்க. ஏன்னா இது நம்ம மேடான பகுதியில இருக்கு. விவசாயம் பண்றவங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது தண்ணியெல்லாம் போக இடம் எல்லாமே எல்லாம் வயலுக்குள்ள போயிடுச்சு. எல்லாமே குளம் ஓரமா தான் இருக்கும். அந்த ஏரி உடஞ்சிச்சுன்னா வயலுக்குள்ளதான் போகும். எல்லாமே எல்லா ஊர்லயும் அப்படிதான் இருக்கும். நம்ம ஊர்ல கூட அப்படிதான் இருக்கும். தேவனையில இந்த குளம் உடஞ்சாலே வயலுக்குள்ள போயிருக்கும். நம்ம ஊர் சைடுல இளையமன குளம் இருக்கும், அப்புறம் செம்பூர் குளம் இருக்கும், அப்படியே தெங்கரை குளம் அப்படி இருக்கும். உடஞ்சா வயலுக்குள்ள போயிருக்கும். உடனே அடைச்சிருவாங்க. இப்பெல்லாம் குளம்லாம் எப்படி இருக்கும் தெரியல. அந்த காலம் குளத்துல போய் குளிச்சது ஒரு காலம். இந்த நவம்பர் என்ன 31 வரையா இருக்கு? 30 தானேம்மா? ஆமா. இன்னைக்கு எத்தனை? நீங்க எப்படி சொல்றீங்க? 28. இன்னைக்கு 30 கிடையாது, நவம்பர் 30 வருதான். நீங்க 31 சொன்னீங்களே. இல்ல 30 மழை இருக்கு. 31ஆம் தேதி தான் புயல் வளவிலிருந்து போயிருமா. நிறைய கனமழை இருக்கு. 2 நாளைக்கு 2 நாளைக்கு நம்மளுக்கு மழை இருக்கு. நான் இன்னைக்கு கிளாஸ் போவாதே எனக்கு வருத்தமா இருக்கு. அவ்வளவா படிப்படியா குறைஞ்சிருமா மழை. அப்புறம் அது நினைச்சா டிசம்பர்லயும் ஆஃப் வைக்கும். அதான் டிசம்பர் எல்லாம் சரியான ஆப்பு வைக்குதான். 2-3 வருஷமா அதுதான் நடக்குது. டிசம்பருக்கு கிறிஸ்துமஸ் கொண்டு விடாம மழை பெய்யுது. ஆமா சரியான மழைங்க. எங்க சச்சியெல்லாம் சரியான தண்ணி. பெஞ்சிருக்குல்ல. ஆட்டோ வந்தனால தப்பிச்சோம். இந்த வாட்டி இப்படி போன வாட்டி ஆட்டோல போய் இறங்கிட்டோம் நாங்க. அவ்வளவு தண்ணிலயும் அவ்வளவு மழைலாம் என்ன காலையிலே போயிட்டாங்க. அப்பா இந்த வாட்டி என்ன எதுவும் நல்லது நடக்கும். இப்படி விட்டு விட்டு பெஞ்சா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேலைக்கு போன மாதிரி இருக்கும், எல்லாம் வேலையும் நடத்துகிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி இப்போ என்னன்னா இந்த மழையில அதிகமா பாதிக்கப்படல வேலைக்கு போறவங்க போயிட்டு இருக்காங்க. விவசாயம் தான் இயற்கை நம்ம கையில கிடையாது. இயற்கை என்ன வேணா எப்ப வேணா நடக்கும். அதுதான் ஏசப்பாவுடைய சித்தம். என்ன நடக்கும். விவசாயிங்க பாவம் தான், என்ன பண்றது. கவர்மெண்ட் தான் செய்வாங்க விவசாயம். அதுல வார முதல்ல எடுக்க பார்ப்பாங்க. நெல் அறுவடை செஞ்சு நடுறவனுக்கு கூலி, அறுக்கிறவனுக்கு கூலி, சமைக்கிறவனுக்கு கூலி, யாருக்கும் கூலி. ஆமா. அந்த நெல்லை கொண்டு போய் நம்ம ஊர் சைடுல திருநெல்வேலியில தான் கொண்டு போய் அதை போடுவாங்க. அங்கதான் இருப்பான். அந்த நெல் மூட்டை கொண்டு ஆட்சி எல்லாம் நெல் வச்சிருப்பாங்களா? அதெல்லாம் என்னது? உமி ஆட்சிக்கு ஒரு வயல் இருந்துச்சுதான் சின்ன. அத ஆட்சி அறுவடை ஆகி வித்துரும். எந்த ஆட்சி? நம்ம அப்பாவோட எங்க கண்ணாடி எங்க அப்பாவுடைய அம்மா சரியான டேலண்டட். எல்லா பிசினஸ் தான். 3 கோட்டை தான் இது விளையும். சின்ன வயல் தான். 2 இருந்துச்சா, அவ எடுத்துக்கிட்டானா. பாதி பாதி இவங்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் வயல வித்துச்சு. இவருதான் வயல்ல அது நெல்லெல்லாம் வரும் என்ன? பாத்தியா குளத்து ஓரம் தான் இருக்கு. வேலிசன் கிடையாது. அது பாம்பு இருக்கிற ஏரியா. பாம்பு 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 இருக்கு ஏரியாவும். குளம் இருக்குல்ல பாத்தியா? வாய்க்கா இதுதான் நம்ம நிலம். இது வாய்க்கா, இது நம்ம நிலம். நேரா பாதை போட்டுட்டு வாய்க்கால போய் முங்கிட்டு வந்துடலாம். எல்லாம் ஹைட்டு தூக்கிட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, உங்க நிலத்தெல்லாம் தூக்கிட்டாங்க. தூக்கி வச்சிருக்காரு அவரு. அதுதான் அத்தனை லட்சம் சொல்லுங்க. அந்த ஆளு 14 லட்சம் மண்ணெல்லாம் போட்டு நிரப்பி வச்சிருக்காரா? அதுதான் அவள சொல்றாரு 14 லட்சம். சூப்பரா 14 லட்சம்னா ஆனா எத்தனை கிரவுண்டுமா அது? பரவாயில்லதான். ஒரு தெருவேல 22 சென்ட்னு தான் சொன்னா. அதாவது உங்களுடைய அந்த ஒரு தெருவே உங்களுக்கு தான் தாத்தா பேர்ல இருக்கு என்ன? அந்த காம்பவுண்டு நம்மளுதுதான். காம்பவுண்டு ஃபுல்லா. அவரு எப்படி அவ்வளவு நாளும் வாங்கினாரு? காம்பவுண்டு நிறைய நாள் அந்த முன்னால எங்கெல்லாம் ஆர்சி இவர் சோசியம் பார்க்கல. அதனால ஆர்சி அவரே கட்டி வச்சிருந்தாரு. ஆச்சு ஆச்சுன்னா அந்த வளைவா? ஆர்சி இருக்கா? ஆச்சு இல்ல, எடுத்துட்டாங்க. எடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இடிஞ்சு மண்டையில விழுந்துரும்.
அந்த அந்த கல்லுல சுப்பையா ஜோசியர்னு எழுதி வச்சிருந்தாங்களோ காம்பவுண்ட் ஃபுல்லா. ஆனா அது பத்திரத்துல இருக்கும். ஒரு போட்டோவாவது எடுத்து வச்சிருக்கணும். வாங்கிருக்கோங்கிறது அந்த பத்திரத்துல. எங்க வீட்டுல தான் இருந்துச்சு, எலி கட்சி துப்பிச்சதுல. சரி நான் வரட்டா, கரண்ட் வரல இன்னும். போ, கரண்ட் வரலதான். கடவுளே, இப்படியே காத்தடிச்சிருந்தா கரண்ட் வர ஆஃப் பண்ணுவாங்க நம்ம ஊர்ல. ஆமா அது வேற, அதுக்கு ஆஃப் பண்ணிட்டானா. ஒயர் கட்டாயி விழுந்துருச்சான்னு தெரியல. என்ன சாப்பாடு செஞ்சீங்க? நிறைய பேர் உனக்கு கேட்டே இருந்தாங்க, எல்லாருக்கும் ஹாய் சொல்லு, பிளேன் கிஸ் கொடு. உன மாதிரி ஆயாங்கலாம் நிறைய வீடியோ போட்டு சம்பாதிக்குதுங்க யூடியூப்ல. ஐயே, நீ தம்பி சேனலுக்கு போயிடு. கெட்ட பையனா, அவனை வீடியோ எடுக்க முடியல, அவனுக்கு டைம் இல்லை தம்பிக்கு. இவாமா தான் இப்போ மாதிரி ஏதாவது, இவாக்கிட்டே செல்லு இல்லை, அதனால தம்பியோட சேனல் யூடியூப் சேனல் பாருங்க, இவா அண்ட் ஜோ விலாக். செம காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. இது நவம்பர் 28 எடுத்த வீடியோ. சாயங்காலம் ஒரு 6 மணிக்குள்ளே எலி வந்து திரும்ப ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா அந்த எலியை நான் கொன்னுட்டேன். கொல்லும் போது அது ரொம்ப கத்திட்டே இருந்துச்சு, ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. நானும் சாமும் அன்றைக்கி சாப்பிடவே இல்லை, ரொம்ப பட்டினியாக தான் இருந்தோம். என்ன பண்ணுறது? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை நம்ப